இன்னைக்கு நம்ம அட்சய திருதியை அன்று என்ன செய்யலாம்? கண்டிப்பா என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே அட்சய திருதியை அன்னைக்கு 16 செல்வமும் உங்கள் வீட்டில் பெருகிக் கொண்டே இருக்க, பூஜை செய்ய, தங்கம் வாங்க, தானம் செய்ய நல்ல நேரம் அத பற்றிலாம் ஒரு பதிவு குடுத்துருக்கோம். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அட்சய திருதியை அப்படின்னாலே தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்றது நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதற்கு நிகராக வேறு என்னலாம் நம்ம செய்தால் நம்ம வீட்ல அந்த பொன்னும், பொருளும் சேரும் அப்படின்றதுக்கான ஒரு நாள் தான் அட்சய திருதியை. அதனால இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சா நம்ம வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பொன்னும் பொருளும் சேரும் அப்படின்றத பத்திலாம் பார்க்க போறோம். அதே மாதிரி தான் என்னெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்யவே கூடாது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். ஏன்னா இந்த நாள்ல எது செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கையில நெகட்டிவான விஷயங்கள எதுவும் நீங்க செய்திடவே கூடாது. அதெல்லாம் என்னன்றத இந்த பதிவுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ்.